மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டு மிக விரைவாக படிங்க. நிறைய பேர் பேசும்போது அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இழந்து காணப்படுறீங்க. எதுக்காகவும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இழக்காதீங்க. அதுதான் உங்களை காப்பாற்றுறது. தயவுசெய்து என்னால் முடியும் அப்படின்னு நம்புங்க. பிஜிடிஆர்பி போர்ஷன் நிறையா இருக்குது அப்படின்னு அலறாங்க. பயப்பட வேண்டாம். ஒரு 2 புக்லெட் அவசியம் நான் பார்க்க வேண்டிய ஒரு 2 புக்லெட் பிஜிடிஆர்பிக்கும் டிஎன் செட்டு ப்ரீவியஸ் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அது பிஜிடிஆர்பி கண்டென்ட் தான். ஸோ அது 2 புக்லெட் வாங்கி அவசியம் கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, ஓரளவுக்கு ஏரியா பார்த்துட்டோன்ற தெம்பு கிடைக்கும். அதே தெம்போட மொத்தத்தையும் படிங்க. ஸோ ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த 2 புக்காவது வாங்கி படிங்க. அந்த 2 புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்க 2 புக்லெட் தான் அது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக இருங்க. இப்போ நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் u0 ஈக்குவல் டு 2, u1 ஈக்குவல் டு 11, u2 ஈக்குவல் டு 21, u3 ஈக்குவல் டு 28, u4 ஈக்குவல் டு 28. அப்போது மொத்தமாக வந்து u0, u1, u2, u3, u4 வரையும் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் del power 4 u0 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 4 இது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ del power 4 u0 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டெல்லுன்றது e-1. ஸோ இந்த இடத்துல டெல்லுக்கு பதிலாக e-1 போட்டு பவர் 4 அப்படி வச்சுக்கோங்க. இந்த u0 வெளியே இருக்கட்டும். இப்போ e-1 ஹோல் பவர் 4ஓட எக்ஸ்பான்ஷன் தான். ஓகே, e power 4 minus 4e power 3 plus 6e square minus 4e plus 1. சார் இதோட எக்ஸ்பான்ஷன் இதான்னு சொல்லி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதை நம்ம போட்டு கண்டுபிடிச்சும் வச்சுக்கலாம். கேட்ட மாத்திரத்தில் பட்டுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறதா நல்லது. ஆக்சுவலாக இது வந்து e-1 ஹோல் பவர் 4 e-1 ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். இப்போ a-b ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு திருப்பினும் அதை ஸ்கொயர் பண்ணலாம். அப்படி இல்லைனா e-1 ஹோல் பவர் 4 e-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு e-1 ஹோல் ஸ்கொயர்னு ரெண்டாக பிரிச்சுட்டு இப்போ இது நம்ம a-b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் இதுதான் வரும். ஆமாம் சார், நான் ஏன் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், இந்த டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். மறந்தால் கூட நம்ம போட்டு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ e-1 ஹோல் பவர் 4ஓட எக்ஸ்பான்ஷனே இதுதான். e பவர் 4 மைனஸ் 4 இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது ஒன்று ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸுன்னு டேர்ம்ஸ் மாறுது. 4 நடுவில் 6 இருக்குது. ஸோ ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ e-1 ஹோல் பவர் 4 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம a-b ஹோல் ஸ்கொயர் a-b ஹோல் ஸ்கொயர் போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இது கிடைக்கும். சார் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் சொல்ல முடியும் சார், நான் அந்த ஃபுல்லாக சீரீஸே எனக்கு தெரியும், ஜென்ரல் சீரீஸே அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, எது கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான் எங்களோட இது. இப்போ நம்ம e-1 ஹோல் பவர் 4க்கு எழுதிட்டோம். e பவர் 4 மைனஸ் 4e க்யூப் ப்ளஸ் 6e ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 1. இப்போ என் கேள்வி என்னென்னா e-1 ஹோல் பவர் 5க்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். e-1 ஹோல் பவர் 5க்கு இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் என்ன வரும்? நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த ப்ராப்ளம் நடத்த போகிறேன். ஸோ நடத்தினேன்னா உங்களை கேட்பேன், கண்டிப்பாக சொல்லணும். அதை எப்படி பண்ணலாம்? e-1 ஹோல் பவர் 5க்கு e-1 ஹோல் ஸ்கொயரு இன்ட்டு e-1 ஹோல் க்யூபு. இப்போ இந்த டேர்ம் இது சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும், a-b ஹோல் க்யூபு. இங்கே a-b ஹோல் ஸ்கொயரு. அப்புறம் இது ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்படியும் பண்ணலாம். சார் நீங்கள் பயப்படவே வேண்டாம், எங்களுக்கு அந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தெரியும், மனப்படமாக தெரியும், அதில் போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். என்சிஆர் ஃபார்முலா யூஸ் ஆகும் உள்ள. ஸோ அந்த மாதிரி சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத தெரியும்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரி. இப்போது நான் e-1 ஹோல் பவர் 5க்கும் கேட்டிருக்கேன். e-1 ஹோல் பவர் 4க்கு இதை சொல்லிட்டேன். ஓகே, சரி. இப்போது இந்த u0 எடுத்து உள்ளே கொடுத்துடலாம். இப்போ e பவர் 4 u0 மைனஸ் 4e க்யூப் u0 உள்ளே எடுத்து கொடுக்குறேன் ஒரு டேர்முக்கும். ப்ளஸ் 6e ஸ்கொயர் u0 மைனஸ் 4e u0 1 into u0. ஓகே, இப்போ ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். e பவர் n u0 இஸ் ஈக்குவல் டு un. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த n இங்கே வந்துடுது, அவ்வளோதான். அதுபடி இங்கே பார்த்தா u4 மைனஸ் முன்னாடி இருக்க 4 அப்படியே இருக்கட்டும், u3 ப்ளஸ் இந்த 6 அப்படியே இருக்கட்டும், u2 ஜஸ்ட் இந்த டேர்ம் இங்கே போயிடுது இந்த ரூல் படி, ரைட். மைனஸ் 4 இங்கே 1 இருக்குது, ஸோ u1 ப்ளஸ் u0. ஓகே, இப்போ இந்த u4 என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதோ 28. ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து போடுறேன். 28 மைனஸ் 4 u3 28 ப்ளஸ் 6 u2 21 மைனஸ் 4 u1 11 ப்ளஸ் u0 வந்து 2. ஓகே, இப்போ
இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 28 அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 112 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 12 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா -44 ப்ளஸ் 2. ஓகே, இப்போ மைனஸாக இருக்கிறதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணால் -156. முதல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஆட் பண்ணால் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணணும் இல்லையா? ப்ளஸ் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா 154, இந்த 2 ஆட் ஆனால் 156 மைனஸ் இதுவும் பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ மைனஸில் இந்த 2 டேர்ம் தான் இருக்குது. ஆட் பண்ணும்போது நமக்கு -156 வருது. 156 - 156 0. ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள், தப்பு இல்லை. இப்போ இங்கே வருது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஓகே, ஒன்றும் இல்லை, del⁴ u0 கேட்குறாங்க. டெல்லுன்றது ஆக்சுவலாக e-1, ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ். இது பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 - e⁻1. ஓகே, இப்போ இந்த டெல்லுக்கு நான் e-1/4 போட்டேன். e-1/4 வந்து எக்ஸ்பென்ஷன் எழுதியிருக்கேன். u0 அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த u0 உள்ள ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன். e⁻n u0 = un. இந்த ரூல் அப்ளை பண்ணால் இப்படி ஆகிடுது. ஸோ ஒவ்வொரு வேல்யூ எனக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஓகே, அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் ஜி தான் கரெக்ட். இப்போ இந்த இடத்துல u-1/4 இருக்கு இல்லையா, இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் எழுதியிருக்கேன். e⁻4 ப்ளஸ் மைனஸ் டேர்ம்ஸ் மாறி மாறி மைனஸ் போடணும். அப்போ -4e⁻3 ப்ளஸ் 6e² ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு -4e + 1. ஓகே, இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா e-1/5க்கு என்னன்னு கேட்டிருக்கேன். எனக்கு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு இந்த 2 எக்ஸ்பான்ஷனும் எப்படி போட்டிங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் e-1க்கு எழுதிட்டு அந்த u0 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரூல் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் பிடிச்சிட்டேன். ஓகே, ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. நீங்கள் கஷ்டம்னு நினச்சா தான் கஷ்டம். இப்போ இது பாருங்கள், இந்த மாடல் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போது del/del(x) of 4x⁴ - 3x³ - 4x² + x - 5. இப்போ உள்ளே இருக்கிறதுக்கு del/del(x) அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆஸ் யூஷுவல் செய்வோம் இல்லையா, டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ் அதே தான். இது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, அப்போ பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், இந்த 4 அப்படியே முன்னாடி வந்து 4 × 4 16 ஆகிடும். ஸோ 16x³ இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. 16 இருக்கலாம், ஆனால் x³ இங்கே தான் இருக்குது. ரைட், இங்கே 2 இடத்துல 16 இருக்குது. இங்கே பாருங்கள், பவர் வந்து ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லையா, அப்போ இது தான் வருது. ஸோ அடுத்த டேர்ம் பார்த்துக்குங்க, இந்த 3 இங்கே வந்து 3 3s are 9, பவர் ஒன்று ரெடியூஸ் ஆகும், அது குறையும், அப்போ 2 ஆகிடுது. இந்த 4 முன்னாடி வந்து 4 2s are 8 பண்ணிவிட்டு இங்கே பவர் வந்து 1 ஆகிடும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இங்கே வந்து சாதாரண டிஃபரன்ஷியேஷன் தான், அதை மறந்துடாதீங்க. ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். ஓகே சார், இங்கே ஏன் சார் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க? ப்ராக்கெட்டுக்கு மீனிங் இருக்குது. இப்படி வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 2x⁻2 இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா x × x - 1 அப்படின்னு அர்த்தம். x³ அப்படின்னா இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் அது மென்ஷன் பண்ணுது. இங்கே வந்து x × x - 1 × x - 2 அப்படின்னு அர்த்தம். x⁻4ன்னா x × x - 1 × x - 2 × x - 3. ஸோ இதை மென்ஷன் பண்ணுது. ஓகே, இதுதான் அதுக்கு மீனிங். ஆக்சுவலாக நம்ம அதெல்லாம் இங்கே புரிஞ்சிகிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு சாதாரண டிஃபரன்ஷியேஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் எதுன்னு பாருங்கள். அதான் del/del(x), டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். ஓகே, இப்போது பிஜிடிஆர்பி சம்மந்தமாக டிஎன் செட்டுக்கு ஒரு புக்லெட் போட்டிருக்கோம். ஏன் சார் டிஎன் செட்டை பற்றி இப்போ கேட்குறீங்க? எஸ், இதில் பூரா கண்டென்ட் பிஜிடிஆர்பி கண்டென்ட் தான். 194 பக்கம் உள்ளது, ஒன்று விடாமல் பார்த்துக்கணும். பிஜிடிஆர்பிக்குன்னு ஒரு புக் போட்டிருக்கோம். ஃபுல் செட்டு வாங்க முடியாதவங்க இது ரெண்டும் அவசியம் வாங்கி ஒரு தடவை பார்த்துருங்க. 213 பக்கம் போட்டிருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது பார்த்துட்டீங்க 2 புக்குனாலே ஓகே, நம்ம ஓரளவுக்கு ஏரியாவை டச் பண்ணிட்டோன்ற நம்பிக்கை வரும். ஓகே, இந்த புக்லெட் ரெண்டும் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஃபுல் செட் மெட்டீரியல்னாலும் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க.
தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.